இன்று விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம். நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து அதை எல்லா ஜனங்களையும் ஆராதிக்க சொன்னபொழுது, யூதா புத்திரராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகு என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்றார்கள். அவர்கள் அவ்வளவு உறுதியாய் தேவன் பேரில் விசுவாசம் வைத்தார்கள். ஆனால் நாமோ இயேசு கிறிஸ்து சொன்னது போல கடுகளவு விசுவாசம் இல்லாத அற்ப விசுவாசிகளாயிருக்கிறோம். நாம் அப்படி அல்லாமல் நம்மை உருவாக்கி தமது சிறகுகளின் கீழ் வைத்து இதுவரை நம்மை நடத்திய, இனியும் நம்மை நடத்தப் போகிற ஜீவனுள்ள தேவன் பேரில் விசுவாசம் வைத்து இப்பூமியின் வாழ்வை வென்று பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுவோம்.